நாம குழந்தையோட வெளியூர் போகும்போது முன்ஜாகிரதையா நம்ம குழந்தைக்கு தேவையான சாப்பாடு, மருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தாங்க. நீங்க இன்வெஸ்ட்மென்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முன்ஜாகிரதையா செய்ய வேண்டிய 2 விஷயம். ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி ஃபண்ட். எதிர்பாராத திடீர் செலவுகளுக்காக ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் நீங்க கிரியேட் பண்ணணும். நீங்க எம்ப்ளாய்டா இருந்தா குறைஞ்சது உங்க 6 மாச சேலரிய சேர்த்து வைக்கணும். 2வது பர்சனல் ஹெல்த் இன்சூரன்ஸ். உங்களுக்கு கம்பெனி ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தாலும், இல்ல உங்க கணவரோட கம்பெனி ஹெல்த் இன்சூரன்ஸ்ல நீங்க கவர் ஆகி இருந்தாலும் கண்டிப்பா பர்சனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் அவசியம். ஏன்னா கம்பெனி ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இல்லாத சில பெனிஃபிட் பர்சனல் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இருக்கு. உதாரணத்துக்கு பர்சனல் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல உங்களுக்கு லைஃப் லாங் கவரேஜ் கிடைக்கும். தேவையான கவரேஜ் லிமிட் கிடைக்கும். நீங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலன்னா NCB மூலமா உங்க கவர் உயரும். முக்கியமா பெண்கள் சம்பந்தப்பட்ட எல்லா ஹெல்த் இஷ்யூஸ்க்கும் கவரேஜ் கிடைக்கும். இன்சூரன்ஸை நீங்க எர்லியா எடுத்தா ப்ரீ இல்னஸ் வெயிட்டிங் பீரியட் இருக்காது அண்ட் பிரீமியமும் கம்மியா இருக்கும். மேலும் இதை பத்தின கைடன்ஸ்க்கு குரு தத்வா டீமை காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை கண்டிப்பா எல்லா பெண்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை ஃபாலோ பண்ணுங்க. விமென்ஸ் டே சீரிஸோட மத்த வீடியோஸை மிஸ் பண்ணாதீங்க.